எல்லாரும் வணக்கம். நான் உங்கள் சபரி டூரிசம். இப்போ நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு சூழலை பற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஐபிஎல் மேட்ச் பார்க்குறதுக்கு சேப்பாக்கம் ஸ்டேடியம், சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரனார் ஸ்டேடியத்துக்கு போய் பார்க்குறாங்க. நிறைய பேர் பெங்களூர் இருக்கிற சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு போய் மேட்ச் பார்க்குறாங்க. மேட்ச் பார்க்குறப்ப 1000 2000 செலவு பண்ணுறாங்க. ஒரு யாரோ கிரிக்கெட் ஆடி பணம் சம்பாரிச்சின்னு நல்லா பொருளாதாரியாக முன்னுக்கு போகிறாங்க. அவங்களால உங்களுக்கு ஒரு யூஸ் கிடையாது கிரிக்கெட் பிளேயரால். ஆனால் அது போய் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி போய் பார்க்குறீங்க. ஆனால் வந்து ஒரு மாணவர்கள்லாம் வந்து படித்து நல்ல ஒரு பொறியியலாளரோ டாக்டர் ஆகுறாங்க, டாக்டர் இன்ஜினியர் ஆகுறாங்க. அவ்வளோ காசு செலவு பண்ணி ஒரு கிரீன் ஸ்டேட்டுக்கு கொட்டி கொடுக்குற அந்த அமௌண்ட்டில் ஒரு ஏகப்பட்ட பசங்க படிக்க வைக்கணும். கஷ்டப்படுறவங்களுக்கு மருத்துவத்துறையில் வந்து மருத்துவ நோயாளிகளுக்கு உதவி பண்ணணும். அந்த மாதிரி என்ன யாரும் வரமாட்டேங்குது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயம். இப்போ 1000 ரூபா டிக்கெட் பார்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் 1000 ரூபாய்க்கு ஒரு 10 செடி, ஒரு செடி 100 ரூபானா 10 100 1000 செடி வாங்கி ஒரு செடி நட்டு விவசாயம் பண்ணுங்க. சென்னை பார்த்துட்டு வச்சோங்க. சென்னையில் வந்து ஃபுல்லாக விவசாயம் கிடையாது. ஃபுல்லாக கிரிக்கெட் ஸ்டேடியம், சுற்றுலாத்தலம், பீச்சு. அந்த மெரினா பீச்சு நிறைய மரம் நட்டுருக்காங்க. ஒரு பழந்தர மரம், ஒரு மாதுளை, கொய்யா, வாழைப்பழம், தென்னை மரம், பனை மரம், பழந்தர மரம் நட்டுங்க. பொருளாதாரம். ஒரு மாமரம் நட்டிங்கன்னா வயலுக்கு வரம் போகிறோன்னா பசி எடுத்து சாப்பிடுவாங்க. விவசாயத்துக்கு முக்கியம் கொடுங்க. ஏன்னா மே மாதம் பஞ்சமான காலம். இந்த காலத்துலேயும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாங்க. ஹீட்டு, வெயிலுக்கு ஹீட்டு. குளிர்ச்சி பார்த்திங்கன்னா போர்க், அப்புறம் பன்னிக்கறி, வாத்துக்கறி தான் குளிர்ச்சி. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. கண்டிப்பாக விவசாயம் பண்ணணும். நாட்டில் நிறைய பேர் விவசாயம் விற்றுட்டு போகிறாங்க. திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் சுற்று வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் விவசாய நிலத்தை விற்றுட்டு போயிடுறாங்க. விவசாய நிலம் விற்கிறாங்கல்ல, விற்றுட்டு அப்புறம் கஷ்டப்படுறாங்க. இப்போ ஒரு 2 வீடு வாங்கிட்டு அதை கட்டி வாடகை விட்டுறாங்க. பாருங்கள், பொருளாதாரம் எதில் இருக்குன்னா விவசாயத்தில் இருக்குது. சைனீஸ்லாம் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. வேளாண் குடியாங்க. விவசாயிகளை பாதிக்கப்பட்டாங்கன்னா பண்ணுறாங்க. சைனீஸ் பீப்புளெலாம் வந்து எந்தளவு உழைக்கிறாங்களோ, எந்தளவு ஜாலியாக இருக்கிறோம் அந்தளவு உழைப்பாங்க. அந்த பாஸில் நல்லா சாப்பிடுவாங்க. விவசாயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஸ்டேட்டு, அக்ரிகல்ச்சர் மாவட்டம், விவசாய மாவட்டம்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், கரூர், சேலம், நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, அப்புறம் திருவண்ணாமலை விவசாய மாவட்டம். காஞ்சிபுரம் விவசாய மாவட்டம் அந்தஸ்தே இழந்துச்சு. எல்லாம் தொழில் நகரமாக மாறி போச்சு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர்லாம் விவசாய மாவட்டம் பார்த்திங்கன்னா விழுப்புரம், கடலூர். தென் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, தேனி, திண்டுக்கல். இப்போ டெல்டா மாவட்டம் திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காவேரி நதி விட்டுருவாங்க. எப்படி இருந்தாலும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்கள் வந்து அற்பத்தனமாக கிரிக்கெட்டு சொல்லி இருக்கிறது என்ன பயனுங்க? வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல்